மேஷ ராசி மற்றும் முருகப்பெருமான் இடையிலான தொடர்பு. தமிழ் ஜோதிடத்தில் மேஷ ராசி காரக கிரகமாக செவ்வாய் அங்காரகன் இருக்கிறது. செவ்வாய் ஒரு ஆற்றல் நிறைந்த போராட்டத்திற்கும் சக்திக்கும் அடையாளமாக விளங்கும் கிரகம். இதே நேரத்தில் முருகப்பெருமான் ஒரு வீர செல்வச் சிகரம் உயர்ந்த தெய்வமாகவும் யுத்த களத்தில் வெற்றியடையும் க்ஷேமத்தின் கடவுளாகவும் கருதப்படுகிறார். ஆகவே மேஷ ராசிக்காரர்களுக்கும் முருகப்பெருமானுக்கும் இயல்பான ஆழ்ந்த உறவு காணப்படுகிறது. பஞ்சமுகங்கள் மற்றும் மேஷம். முருகன் தன்னுடைய வேல் மூலம் கொடுக்கும் ஆற்றல் மேஷ ராசி பூர்வமாக உள்ள வீரத்தையும் துணிவையும் பிரதிபலிக்கிறது. முருகனின் வேல் மேஷ ராசியில் உள்ள செவ்வாயின் காரகத்துவத்தை பிரதிபலிக்கிறது. ஏனெனில் இது தடைகளை நீக்கும் சக்தியாக காணப்படுகிறது. மேஷ ராசிக்காரர்களின் தூண்டுதலான ஆற்றலுக்கு ஆன்மீக வழிகாட்டுதலாக அமைகிறார். பழனி முருகன் மற்றும் மேஷ ராசி முருகனின் தபசு ரூபம் என்றும் தன்னம்பிக்கையின் அருளுருவம் என்றும் கருதப்படுகிறது. மேஷ ராசிக்காரர்கள் பல நேரங்களில் திடமனதுடன் செயல்படுபவர்கள். ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் சில சமயங்களில் வேகத்தை குறைத்து தியானம் அல்லது ஆழ்ந்த பார்வை தேவைப்படலாம். பழனி முருகனை வழிபடுவது அதிர்ஷ்டம், செல்வம் மற்றும் மன அமைதி கொடுக்கிறது. மேஷ ராசிக்காரர்களின் அதிக ஆற்றலை சீராக பயன்படுத்த உதவுகிறது. திடீரென பிரச்சனைகளை போக்கி வெற்றியை விரைவாக தருகிறது. முருகனை வழிபடுவதன் மூலம் மேஷ ராசிக்காரர்கள் அடையும் பயன்கள்: செவ்வாயின் தீமைகளை சரி செய்து உடல் ஆரோக்கியத்தையும் மனநிறைவையும் அளிக்கிறது. வெற்றி மற்றும் முன்னேற்றத்தில் உள்ள தடைகளை விலக்குகிறது. வேகமான முடிவுகளை எடுத்துக்கொள்ளும் திறனை மேம்படுத்துகிறது. பழனி முருகனை வழிபடும் சிறப்பு நாட்கள்: சஷ்டி தினங்கள். இந்நாளில் விரதமிருந்து பழனி முருகனை வழிபடுவது மிகச் சிறப்பு. பரிகாரம்: முருகனுக்கு ஜுவேல் மாலை அர்ப்பணிக்கவும், கந்த சஷ்டி கவசம் உதவும். பழனியில் பஞ்சாமிர்தம் அபிஷேகம் செய்யவும். மேஷ ராசிக்காரர்கள் முருகனை உண்மையுடன் வழிபட்டால் அவர்களின் வாழ்க்கையில் வெற்றி, செல்வம், மன அமைதி ஆகியவற்றை அடைய முடியும்.